வணக்கம். இது வேந்தர் டிவியின் திண்ணை ஆமுதல் அக்குறை விவாத அரங்கிற்கு நேரில் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். சமகாலத்து சமூக அரசியல் நிலவரங்களை விவாதித்துக் கொண்டிருக்கின்ற இத்திண்ணையில் நாம் இன்றைக்கு விவாதிக்க இருப்பது மோடியின் பயணங்களும் விமர்சனங்களும் என்ற தலைப்பில். பாரதிய ஜனதா அரசு பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளில் பிரதமர் மோடி அவர்கள் கிட்டத்தட்ட 27க்கும் மேற்பட்ட நாடுகளில் சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார். இந்த சுற்றுப்பயணத்தை எதிர்க்கட்சிகள் ஜாலியாக ஒரு டூர் போகிறார் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறது. அதேபோல் பாரதிய ஜனதா இது நாட்டுக்கான பயணம் என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறது. அந்த குறிப்புகளையும் பயணங்களையும் பற்றி தான் நாம் இன்றைக்கு திண்ணையில் விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். அதற்காக நமது திண்ணைக்கு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு ராமசுப்ரமணியன் அவர்களும், மார்க்சிய கம்யூனிஸ்ட் இயக்கத்திலிருந்து திரு கனகராஜ் அவர்களும், காங்கிரஸ் இயக்கத்திலிருந்து திரு அமெரிக்கை நாராயணன் அவர்களும், இந்திய ஜனநாயக கட்சியிலிருந்து திரு வே பாலு அவர்களும் நமது அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அனைவரையும் திண்ணை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். முதலில் திரு பாலு, அதாவது 1.5 ஆண்டுகளில் 27க்கும் மேற்பட்ட நாடுகள் சுற்றுப்பயணம் போனதாக ஒரு தகவல் இருக்குது. இந்த சுற்றுப்பயணங்கள் மூலம் அவங்க பாரதிய ஜனதா அரசை பொறுத்தவரை சொல்கின்ற தகவல் பார்த்தீங்கன்னா, நாட்டினுடைய நல்லுறவை வளர்ப்பதற்கும் அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதற்குங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த 27 நாடுகளுக்கு அவர் போயிட்டு வந்திருக்கிறார். அந்நிய முதலீடுகள் வந்திருக்கிறதா? உங்களை பொறுத்தவரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னென்னு பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, அண்டை நாடுகளோடு ஒரு நல்லுறவை மேம்படுத்துவதற்கும் அதை திடப்படுத்திக் கொள்வதற்கும் ஒரு சுற்றுப்பயணம் போகிறதுல தவறு இருக்கிறதா எனக்கு தெரியல. ஆனால் சுற்றுப்பயணம் மட்டுமே அதை கொண்டு வந்து விடுமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. புதுசாக ஒரு ஏரியாவுக்கு குடி வந்தவர் அக்கம் பக்கத்து வீடுகள்லாம் போயிட்டு, நான் அந்த வீட்டுக்கு புதுசாக குடி வந்திருக்கேன், நீங்கள் கரண்ட் இல்லைனா என்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கள், இல்லைனா தெருவில் எதுனா 2 பேரும் சேர்ந்து போகலாம் அப்படின்றது ஒரு நாகரிகமான ஒரு அப்ரோச். ஆனால் அது எந்த அளவிற்கு அது நமக்கு பயன் தருகிறது? ஒரு வீட்டிற்கு வந்தவர் வீட்டிலே இருப்பதில்லை என்கின்ற ஒரு விமர்சனம் வந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய விளைவுகள் பாசிட்டிவா நெகட்டிவா என்று பார்க்கின்ற பொழுது ஒரு பிரதமராக அந்த பயணங்கள் தேவைப்படுகிறது. ஆனால் என்ன அதன் மூலமாக வந்திருக்கிறது என்று பார்த்தால் பல விபரீதமான விளைவுகளும் விமர்சனங்களும் இருக்கிறது என்பது உண்மைதான். கனகராஜ், உங்களுடைய பார்வையில் இந்த பயணங்களை பற்றி உங்களுடைய கருத்து? நீங்கள் ஆரம்பத்தில் இந்த மாதிரியான பயணங்கள் போகிற போது 1-2 நாடுகளுக்கு போகிற போது ஏதோ ஒரு இந்தியாவுக்கு அந்நிய மூலதனத்தை கொண்டு வர்றதுக்கு ரொம்ப ஆர்வத்தில் இருக்கார், ஒரு ஆர்வ கோளாறு அப்படின்னு தோணுச்சு. இப்போ நீங்கள் 2 விஷயம் சொன்னீங்க, அண்டை நாடுகளுடைய உறவு அப்படின்னு. அநேகமாக இவர் பக்கத்தில் இருக்க சில நாடுகள்னு பார்த்திங்கன்னா, இப்போ நேபாளத்தோட நமக்கு அநேகமாக ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனையை நாம் இப்போ எதிர்கொண்டு இருக்கோம். இலங்கையோட இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன என்பது நமக்கு தெரியும். அதே போல் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுடன் எந்த உறவில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று காங்கிரீட்டாக இதுவரை யாரும் சொல்ல. அதே சமயத்தில் அந்நிய நேரடி மூலதனம் என்பது இந்தியாவுக்குள்ளே இப்போ ஒன்றும் புதுசாக மலமலன்னு வந்துடல. எந்த காலத்துலேயும் வரல, இந்த காலத்துலேயும் வரல. ரெண்டாவது, அதில் கூட நீங்கள் ஒரு பிரதமர் என்ன செய்யணும், பிரதமர் அல்ல, எந்த ஒரு நிர்வாகியும் என்ன செய்வார்னா, முதல்ல நமக்கு என்ன பேஸ் இருக்கோ அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணுவார். இந்தியாவில் ஜிடிபியில் 2% மட்டும்தான் அந்நிய மூலதனத்தினுடைய கான்ட்ரிபியூஷன் என்பது இருக்குது. 2%. அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை எவ்வளோ வந்தாலும் இந்தியாவில் கொண்டு வந்துட போகிறதில்ல. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கணக்குப்படி இந்த ஜூலை மாதம் வரை 12,900,000 கோடி தான் இந்தியாவிற்குள் அந்நிய மூலதனம் 2000ஆம் ஆண்டிலிருந்து வந்திருக்கு. எனவே திடீர்னு அது எங்கேயாவது இருந்து குதிச்சு வருமா? மீதி இடங்கள்லாம் எல்லா இடங்கள்லேயும் கிரைசிஸ் இருக்குது. யூரோப் கிரைசிஸில் இருக்குது, யூரோசோன் முழுவதும் கிரைசிஸில் இருக்குது, அமெரிக்கா கிரைசிஸில் இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கிற போது அவங்க நாட்டையெல்லாம் விட்டுட்டு உடனடியாக அவங்க நாட்டுக்கு வரணுங்கிற அவசியம் ஏதாவது தேவை இருக்கணும். ஆனால் அதுக்காக நான் வர வேண்டாம்னு சொல்ல, அதற்கு எவ்வளவு கொடுக்கணுமோ, நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு குடும்பம் என்று இருந்தால் குடும்ப பணிகள்னு எல்லாம் இருக்கும். அதை விட்டுட்டு ஒரே ஒன்று மட்டும் ஒருத்தர் பண்ணிகிட்டு இருந்தால் அவருக்கு என்ன பேர் சொல்லுவீங்களோ அந்த பேரைத்தான் இவருக்கு சூட்ட முடியுமே தவிர, உண்மையில் ஒரு பிரதமராக இந்த நாட்டினுடைய எல்லா பிரச்சனைகளின் மீதும் அவருடைய கவனம் இல்லை. இந்த பிரச்சனையினாலும் இந்தியாவினுடைய பிரச்சனை இந்த கவனத்தின் மூலமாகவும் இந்தியாவினுடைய எந்த பிரச்சனையும் தீர்ந்துவிடப் போகுது. விரிவாக பேசுவோம். திரு அமெரிக்கை நாராயணன், உங்களுடைய பார்வையில் இந்த பயணங்கள் எப்படி? அதாவதுங்க, முதல்ல நீங்கள் அந்நிய முதலீடுன்னு சொன்னீங்க. நேற்று முன்தினம்
இல்ல அந்நிய முதலீடுங்கிறது ஒரு பொதுவான ஒரு இன்னைக்கு அவங்களுடைய அரசாங்கத்தின் சார்பாக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெரி குட். ஒரு முதல்ல அதை நாட்டுக்கான ஒரு எடுத்துக்குவோம். நான் எல்லாருமே கிளியரா பண்ணிடுறேன். ஒரு குயிக்கா சொல்றேன். நேற்று முன்தினம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா படிச்சீங்கன்னா 30.9 பில்லியன்லேருந்து 31.5 பில்லியன் இதில் வந்து வித்தியாசம் இருக்குது. அரசாங்கம் வந்து அதான் சொல்கிறேனே, அண்டப்புழுகு ஆகாச புழுகு புள்ளி விவரங்கள் மோடிஜி அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் சொன்னாங்க $30 பில்லியன். இன்னைக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இதை பற்றி நீங்கள் முந்தான 31.9 போன வருடத்தை விட 0.6 பில்லியன் அதிகமாக இருக்குன்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய நியூஸ், என்னுடைய நியூஸ் இல்லை, இது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொன்னதில்லை. தட் இஸ் இன்க்ளூடிங் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் நெட்டையும் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதனால் நான் புள்ளி விவரங்கள்லாம் பேசலாம். ஆனால் இவர் வந்து இது பண்ணார். இவருக்கு வந்து புள்ளி விவரங்களை புரிந்து கொண்டு தான் பேசுகிறாரா? அந்நிய நாட்டுக்கு போய் இந்திய பிரதமர்னா எனக்கு பெருமை தான். ஏன்னா என்னுடைய பிரதமர் அவர். அந்நிய நாட்டில் என்னுடைய இந்தியாவுடைய இது பண்ணணும்னா ரெஸ்பெக்ட் ஜாஸ்தி ஆச்சுன்னா அது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். $8 trillion எக்கானமின்னு சொல்கிறாரு. அப்புறம் கேள்வி கேட்டப்பறம் அவர் சொல்கிறாரு அவங்க பக்ஸு. அவர் சொல்லலை, அவரை யாருக்குமே பதில் சொல்ல மாட்டார். அவர் மட்டும் பேசி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பார், பொய்யோ நிஜமோ. $8 trillion சொன்னாங்க. இதை கேட்ட உடனே இது வந்து பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில் $8 trillion. ஏன் உங்களுடைய இவர் சொன்னாரு, நம்ம நாட்டுடைய ஜனாதிபதி கூட அவர் ட்விட்டரில் சொல்லியிருக்காரு அப்படின்னு பக்து சொல்கிறாங்க. பக்துன்னு சொல்கிறது மோடியோடைய ஃபாலோவர். அங்கே போய் பார்த்தா நான் அவருடைய ட்விட்டரில் பார்த்தேன் $8 trillion ஜனாதிபதி சொன்னது உண்மைதான். ஆனால் தெளிவாக சொல்லியிருக்காரு பர்ச்சேசிங் பவர் பேரிட்டின்னு. ஒரு நாட்டினுடைய பிரதமர் வெளிநாட்டில் போய் பேசுச்சு புள்ளி விவரங்களை கூட இப்போ இந்த மாதிரி பேசுகிறான்னு என்னுடைய பிரதமர் இப்படி சொல்கிறாங்க. எனக்கு வருத்தமாக இருக்குது. திரு ராமசுப்ரமணியம், இப்போ அங்கே பேசினதில் என்ன தவறுன்னு எனக்கு தெரியவில்லை. ரெண்டு விஷயம் நம் நண்பருக்கும் தெரியும். ஒன்று, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி என்பது அது உலகத்தில் 3வது இடத்துல நாம் இருக்கின்றோம். பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நம்முடைய நாட்டினுடைய பொருளாதாரம் என்பது $2.5 trillion. ஒரு $1 trillion 66 லட்சம் கோடி ரூபாய்கள். நம்முடைய பொருளாதாரம் என்பது ஆக்சுவல் பொய் தானன்றதான் கேள்வி. இல்லை, நான் சொல்கிறத கேளுங்க மை டியர் ஃப்ரெண்ட். நான் முதல்ல என்னது சொன்னேன், பர்ச்சேசிங் பவர் பேரிட்டின்னு ஒன்று இருக்குது, ஆக்சுவலாக இருக்கிறது. அது வாங்குகின்ற திறமையை பொறுத்து ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் இருக்கா இல்லையா? உண்மையா இல்லையா? நான் சொல்றது என்ன, இல்ல நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன். பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி என்றால் 8 லட்சம் ட்ரில்லியன் தப்பு கிடையாது. ஆனால் ஆக்சுவலாக இன்று எடுத்துக்கொண்டால் $2.5 trillion, $2.5 trillion. எஸ், இது ஒரு விஷயம். அதனால் இதை போட்டு மண்டையை போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இருங்க சார், இந்த ஃபார்ச்சூன் போன்ற நம்ம மேகசின்ஸுகளுக்கு நன்றாகவே தெரியும் எல்லாம். ஆகவே இதில் ஒன்றும் தவறு கிடையாது. இது வந்து இந்த புள்ளி வர நான் என்ன கேட்குறேன்னா ஸ்ட்ரெயிட்டா இந்த சுற்றுப்பயணம் உங்களை பொறுத்தவரை எதை காட்டுகிறது? இல்லை, இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு விமர்சனங்கிறத விட நாட்டுக்கு இது நன்மையை பயக்கின்றது, ரொம்ப அவசியமாக இருக்கின்றது. பக்கத்தில் நான் என்ன கேட்குறேன்னா, அதாவது இப்போ ஒரு அமெரிக்காவில் போய் பேசும் பொழுது நம்மளுடைய உள்நாட்டை பற்றி நான் வந்து என் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு உண்டா அப்படிங்கிற மாதிரி கையை சொடுக்கு போட்டு பேச வேண்டிய அவசியம் அமெரிக்காவில் ஏன் ஏற்பட்டது? அதே மாதிரி இதற்கு முந்தைய அரசுகளை பற்றி விமர்சனம் செய்து பேசுவதும் என்ன, இவர் போன விஷயம் வந்து ஒரு நல்லுணர்வை பேணி காப்பதில் நம்ம மறுக்கல. அதே மாதிரி அந்நிய முதலீடுகள் இருக்கிறதுங்கிறத நம்ம மறுக்கல. ஆனால் ஒரு உள்நாட்டு அரசியலை போய் ஒரு அமெரிக்காவில் போய் நின்றுட்டோ அல்லது வெளிநாட்டை போய் நின்றுட்டோ பேச வேண்டிய அவசியம் ஒரு பிரதமருக்கு ஏன் ஏற்பட்டது? முதல் சுற்றுலேயே நான் இது கொஞ்சம் நிறைய டீட்டெயில்டாக பேச வேண்டியதுனால பிறகு நான் பேசுகின்றேன். இந்த இதுக்கு கட்டாயமாக பதில் சொல்வேன். ஆனால் ஒரு விஷயம் முதல்ல எடுத்த உடனே ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நண்பர் பேசினார். 2.5 பில்லியன், $31 பில்லியன் வந்து வந்திருக்கின்றது இந்த வருஷத்துக்கு. அதாவது உலகத்திலேயே பொருளாதார சுணக்கம் நண்பரே சொல்லும் பொழுது உலகத்தில் அமெரிக்காவில் பொருளாதார சுணக்கம்ங்கிறார், யூரோப்பில் நிறைய கிரீஸ்லேருந்து வாங்கினது அடிபட்டது, இந்த சிரியன் ரெஃப்யூஜிஸ் வந்தது, இதெல்லாம் போனால ஒரு சுணக்கம் இருக்கத்தான் செய்கின்றது. மூணாவதாக ரொம்ப பெரிய பிரமாதமாக வளர்ந்து விட்டதுன்னு சொன்ன சீனாவினுடைய பொருளாதாரம் ஆடி போய் கிடக்கின்றது. இப்படிப்பட்ட நிலைமையில் உலகத்தில் அதிகமாக ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அவர் சொன்னது போல் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுற பணம் இல்லை, இது வந்து டைரெக்டாக வந்து தொழில் முதலீடுக்காக வருகின்ற பணம். அது $31 பில்லியன். அதுதான் உலகத்திலேயே நம்பர் 1. இந்தியா உலகத்தில் இருக்கிற அவ்வளோ பேரும் எங்கே பார்க்கின்றார்கள் என்றால் இந்தியாவை பார்த்து கொண்டிருக்கார்கள். முதல் நிலைமையில் இந்தியா இருக்குது. அதற்கு எடுத்தாப்புல $28 பில்லியன்
சீனாக்கு வந்திருக்கின்றன. இது 2015 புள்ளிவிவரங்களை சொல்லுகின்றேன். மூன்றாவதாக அமெரிக்கான்னு எடுத்தா $21 பில்லியன். இல்ல நீங்க சொன்ன புள்ளிவிவரங்களை நான் ஏத்துக்கிறேன். இல்ல நீங்க சொன்ன புள்ளிவிவரங்கள் 42 கம்பெனிகள் நமது நாட்டுக்கு பத்தி பேசுகின்றால் அந்த மீட்டிங் கூட்ட உடனே ஃபார்ச்சூன் மேகசின் கூட்ட உடனே கடகடன்னு எல்லாரும் பெரிய முதலாளிகள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் நாட்டின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது அர்த்தம். அது மோடி சென்றதுனால மிகப்பெரிய அளவிற்கு இந்த நாட்டின் மீது மரியாதையும் மதிப்பும் நம்பிக்கையும் ஏற்பட்டிருக்கின்றது. இன்னும் சொல்ல போனா நான் சொன்னது ஒரே நிமிஷம் IMF ரிப்போர்ட் இப்ப நேற்று வந்த ரிப்போர்ட் என்னன்னா உலகத்தில் இப்போ எல்லா நாடுகளும் வளர்ச்சியை பற்றி நோக்கி செல்கின்றதா என்ற இல்லைங்கிறது உண்மை. ஆனால் உண்மையாகவே வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாடு மிக வேகமாக வளர்ந்து நான் எல்லாத்தையும் மறுக்கலீங்க. இல்ல நாராயணன் வந்து அவர் வந்து மறுக்கிறாரு, நான் மறுக்கல, நான் ஏத்துக்கக்கூடிய புள்ளிவிவரங்களை ஏத்துக்கிறேன். நான் கேட்ட கேள்வி, ஒரு வெளிநாட்டில் போய் நின்றுட்டு என் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு உண்டா, இதற்கு முந்தைய அரசுகள் என்னென்ன ஊழல் பண்ணாங்கிற விஷயத்தை ஒரு உள்நாட்டு அரசியலை ஒரு அயல் நாட்டில் போய் நின்று விட்டு பேச வேண்டிய அவசியம் ஒரு பிரதமருக்கு ஏன் ஏற்படுது? மறுபடியும் இந்த கேள்வி உங்கள்கிட்ட முன் வைக்கிறேன். ஏன்னா இங்க இன்னும் பணம் இந்த நாட்டின் மீது நம்பிக்கை வரணுங்கிறதுக்கு அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்கு. ஏன்னா போன தடவை அவர் வந்து அமெரிக்கா மேல வந்த பொழுது நான் அப்ப அங்க இருந்தேன். அமெரிக்காவில் திரு மோடி அவர்கள் வந்தபோது அந்த மீட்டிங்கில் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். அமெரிக்கா முழுவதும் பயணம் செய்து கொண்டிருந்தேன் அப்பொழுது. அப்போ இந்தியர்களுக்கெல்லாம் ஒரே பெரிய பயங்கரமான பயம். இந்த நாடு ஒரு ஊழல் மிகுந்த நாடு, இதில் போடுறதுக்கு நம்ம சரியா இருக்குமா என்கின்ற பயம்லாம் ஏராளமாக இருந்தது. அப்படிப்பட்ட நிலைமையில இன்னும் கொஞ்சம் டவுட்ஸ் எல்லாம் இருக்குது. ஏன்னா ஃபேஸ்புக்கில் இதே கேள்வியை கேட்டாங்க, அதற்கு அவர் பதில் சொல்லல. அதற்கு விளக்கமாக இந்திய மக்கள் அங்க இருக்கும்பொழுது பேசியதுல சான்ஜோல பேசினார். அது ஒன்றும் தவறே சரியானதாக தான் நான் கருதுறேன். அதாவது அவர் வந்து நேரடியாக பதில் சொல்லாம ஏதோ ஒரு சுத்தி வளைச்சு எனக்கு பதில் சொல்றாரு. கனகராஜ் நான் வர்றேன் சார். ஒரு நாட்டினுடைய பிரதமர் போய் வந்து உள்நாட்டு அரசியல் பேச வேண்டிய அவசியம் என்ன அமெரிக்காவில்? அதாவது சில பேருக்கு நீங்க என்ன பொறுப்புக்கு போனீங்கன்னாலும் ஒரு குறிப்பிட்ட மோடை தாண்டி அது போகாது. நான் என்ன கேட்குறேன், நாளைக்கு ஒருத்தர் போய் அங்கே நின்றுக்கிட்டு நாங்கள்லாம் கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ்கிறோம், கடந்த காலத்தில் அப்படி இல்லாமல் இருந்ததுன்னு இன்னும் ஒரு 4 வருஷம் கழித்து ஒருத்தர் போய் பேசினாருன்னா அது நல்லதாக இருக்குமா? இதெல்லாம் இங்கே யாருக்கு தேவை இருக்குது? ஊழல்லாம் மகன் வாங்கினாரு மருமகன் வாங்கினாரு பேசட்டும், இங்கே நடவடிக்கை எடுக்கட்டும். CBI அவர் கையில் வந்துருச்சு, இன்றைக்கி அவங்களுக்கு கீழே தான் இருக்குது. இந்த நடவடிக்கை எதுவும் எடுக்காமல் எங்கே போய் அங்கே போய் கத்துறது என்னது பிரச்சாரம் என்பதை தவிர வேறு இல்லை. இன்னொன்று நான் சொல்கிறேன், நம்ம பொருளாதாரம் ரொம்ப வலுவாக இருக்குது. இந்த ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ் எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்குது. நீங்கள் 2008க்கு முன்னாலேயும் அமெரிக்கா தான் உலகத்தின் முதல் பொருளாதாரம், இப்போதும் அமெரிக்கா தான் உலகத்தின் முதல் பொருளாதாரம். இது என்னது கணக்கில்? அந்த ஊரில் தானே எல்லா கம்பெனியும் திவாலாச்சு, அந்த ஊரில் தானே இத்தனை பேங்க் திவாலாச்சு. ஸோ நீங்கள் வந்து இந்த 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 கார்ப்பரேட்டு கடன் முழுவதும் அரசாங்கத்தினுடைய கடனாக மாறி அரசாங்கம் அவங்க வீழ்ந்தது மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் இருக்கிற பொருளாதாரத்தை வீழ வச்சாங்க. எனவே அதெல்லாம் பிரச்சனை. அவுட் சோர்சிங் கூட கட் பண்ணாங்க, எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சாங்க. எனவே அது எங்கேருந்து வந்ததுன்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது, அவர் எதுவும் அங்கே போய் உண்மையிலே அவர் சொன்னார் 8 ட்ரில்லியனா 2 ட்ரில்லியனா அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அவர் போய் அங்கே அவர் பேசுகிறார், மகாராஷ்டிராவில் எங்கள் விவசாயிகள் வாட்ஸ்அப் மூலமாக தொழில்நுட்பத்தை பரிமாறிக்கிறாங்களாம், அதன் மூலம் மகாராஷ்டிரா அப்படியே கொளிச்சிருச்சான். இந்த அவர் பாவம், அவர் எங்கேயோ இருக்கார். அதாவது மராத்வாடா ரீஜன் சீஸ், இது ஒன்றும் எங்கள் கட்சி பத்திரிகை தீக்கதிரில் வந்தது கிடையாது, எக்ஸ்பிரஸ்லையும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாலையும் வருது. மராத்வாடா ரீஜன் சீஸ் 32 ஃபார்மர் சூசைட்ஸ் இன் எ வீக். ஒரு வாரத்தில் 32 விவசாயிகள் மராத்வாடாவில் மட்டும் தற்கொலை செய்து கொண்டார்கள். இவர் எதை பேசுகிறாரு? அதனால தான் எனக்கு என்னென்னா, இவர் ஒருவேளை இங்கே வந்து மாதம் மும்மாரி பொழிகிறதா அப்படின்னு கேட்பாரோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. இவர் என்ன இந்தியா நியூஸை பற்றி இவர் கேட்குறது இல்லையா? மிக மிக மோசம். நீங்கள் இந்தியாவை பற்றி பேசுகிற போது இந்த காலம் என்பது விவசாயிகள் மிக அதிகமாக தற்கொலை செய்து கொண்டு இருக்க காலம். இவர் சொன்னார், குறிப்பா மகாராஷ்டிரா வந்து தற்கொலைகள் அதிகம், விவசாயிகளுடைய தற்கொலைகள் அதிகமா இருக்கு, இந்தியா முழுவதும் இருக்கு. இந்த புள்ளிவிவரங்கள் எல்லாமே இன்னைக்கு வந்து மோடி வந்து 1.5 ஆண்டுகள் நடந்த புள்ளிவிவரங்கள் அல்ல. கிட்டத்தட்ட 10 இதுக்கு முன்பாக 10 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்தே தான் இந்த தற்கொலைகள் தொடர்ந்து நிகழ்ந்து வருது இல்லைங்களா? இதை மட்டும் ஒரு 1.5 வருஷத்துல வந்து இவ்வளவு கொலை நடந்துச்சு, இவ்வளவு தற்கொலை நடந்துச்சு அப்படி நான் சொல்ல மாட்டேன். ஆனா இதுக்காக நீங்க வந்து நான் டீ விற்கிறவன், எனவே உங்களோட டீ சாப்பிட்றேன், 400 குடும்பங்களில் இறந்த விவசாயிகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்தோடனே இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இப்போ அந்த தற்கொலைகள் நடக்கிற போது இந்த 1 வருட காலத்தில் விவசாயத்திற்காக ஏதாவது
ஒரு நடவடிக்கை, உருப்படியான நடவடிக்கை. விவசாய கடன் வட்டி உயர்த்தப்பட்டது. கடைசியாக ஒன்று இருந்த யூரியாவினுடைய சப்சிடி அதே போல் எடுத்துட்டாங்க, சட்டம் வந்தது. அடுத்ததாக நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம், அவங்க தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க, விவசாய விளைபொருட்களுக்கு உற்பத்தி செலவு என்னவோ அதை விட 50% அதிகமாக விளை வைத்து வாங்குவோம் என்று. நீங்கள் இன்றைக்கி நெல்லுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க குவிண்டாலுக்கு? 1410, மோட்டார் ரகத்துக்கு சன்ன ரகத்துக்கு 1450. நீங்கள் இதை தாண்டி கடந்த காலத்தில் என்ன இருந்ததுன்னா, மாநில அரசாங்கங்கள், ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே விதமாக நீங்கள் சொல்கிற போது ஒரு ஊரில் மழை பெய்யாமல் இருக்கலாம் அல்லது வெள்ளம் வந்திருக்கலாம், கூடுதல் ஆதார விலையை மாநில அரசாங்கங்கள் கொடுக்கலாம். முதல் முறையாக இந்தியாவினுடைய வரலாற்றில் மோடி அரசாங்கம் வந்த பிறகு தான் என்ன சொன்னாங்கன்னா, கூடுதல் ஆதார விலை கொடுத்து வாங்கினா அதுக்கு மாநில அரசாங்கம் தான் பொறுப்புன்னு சொன்னாங்க. மாநில அரசாங்கம் கொடுக்கும், அதை வாங்குறத எஃப்சிஐ அதை திரும்ப அவங்க கொள்முதல் பண்ணுவாங்க. நான் பண்ண மாட்டேன் நீ தான் சொன்னாங்க. இப்படி ஒரு மனிதர் நீங்கள், நான் இது 15 ஆண்டு காலமாக இருக்குது, 3 லட்சம் பேர் இறந்து போயிட்டுருக்காங்க, இது எல்லாம் உண்மை. ஆனால் 14 மகாராஷ்டிராவில் அதுதான் உச்சபட்சம் என்பதை நீங்கள் கணக்கில் எடுக்கிற போது, அதை செய்யாமல் நீங்கள் எங்கேயாவது போய் என் பேரை போட்டு சட்டையை போட்டுப்பேன், ஒரு நாளைக்கு 4 சட்டை மாட்டிப்பேன்னு சொன்னீங்கன்னா, அது எங்களை பார்த்து, ஏழ்மையை பார்த்து, தற்கொலையை பார்த்து கேலி செய்கிற விஷயம். தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறுலைக்கு பிறகு மீண்டும் திண்ணை தொடரும். மீண்டும் திண்ணை கலைக்கிறோம். விவாதம் தொடர்கிறது. மோடியின் பயணங்கள் விமர்சனம் என்ற தலைப்பில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திரு பாலு, அதாவது இன்னும் ஒரு பிரதமர் ஒரு தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிற ஒரு மனநிலையிலே இருக்கிறாரு. எங்க போனாலும் மக்களை பார்த்து ஒரு 10,000 பேர் 20,000 பேர் இருக்கிற இடத்துல ஒரு பேசணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையிலேயே இன்னைக்கு இருக்கிறாரா பிரதமர் உங்களை பொறுத்தவரையில்? இல்லை, முழுக்க அதில் தான் இருக்காருன்னு எனக்கு தோணுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் போன இடங்களில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பரவலாக அங்கே வியாபாரத்தில் இருக்கின்ற நார்த் இந்தியன் கம்யூனிட்டிஸ் தான் இவர் பின்னாடி ஓடிட்டுருக்காங்க. குறிப்பாக குஜராத்தை சார்ந்த மக்கள், ஹோட்டல் வச்சுருக்கவங்க, இந்த மாதிரி ஆட்கள்லாம் எங்கால் வந்திருக்காருன்ற ஒரு உணர்வில் தான் போகிறாங்க. ஃபேஸ்புக் இன்றைக்கி சொல்லியிருக்காரு, என் ஃபேஸ்புக்கு கம்பெனி கீழே வந்துக்கிட்டு இருந்தது, நான் ஸ்டீவ் ஜாபுக்கிட்ட போய் அட்வைஸ் கேட்டேன், இந்தியாவில் ஒரு ஆசிரமம் இருக்குது, அங்கே போய் வேண்டிட்டு வா, அப்போ தான் கம்பெனி நல்லா வரும்னு சொன்னதாக சொல்லியிருக்காரு. ஸ்டீவ் ஜாப் சொல்லி ஃபேஸ்புக்கோட மார்க் ஜூக்கர்பெர்க் இங்கே நைனிடால் பக்கத்தில் ஒரு ஆசிரமத்தில் வேண்டிட்டு போனாரா, அதுக்கு பிற்பாடு தான் ஃபேஸ்புக் கம்பெனியே மேலே வந்து தான். அப்போ மோடி அங்கேயே போக தேவையில்லை, இங்கே நைனிடாலில் உட்காந்து வேண்டிட்டா போதும், இந்தியாவுக்கு உண்டான எல்லாம் கிடைச்சிடும். இது நம்பிக்கை சம்பந்தப்படலாம். அப்போது அமெரிக்காவிலேருந்து எல்லாம் இந்த ஆசிரமத்துக்கு வர போகிறான்னு நினைக்கிறேன் இந்த செய்தியை படிச்சுட்டு. அது அல்ல செய்தி. உங்களுடைய குடும்ப பின்னணி என்பது ஒரு பிரதமராக நீங்கள் போய் நிற்கின்ற பொழுது உங்களை சார்ந்தவரே சொல்கிறார் அது தவறான தகவல்னு. அது நீங்கள் சொன்ன தகவல் தவறு, உங்களுடைய தாய் உங்களுடைய அந்த இடத்துல வைக்கலன்னு சொன்னார், இன்னைய தேதி வரைக்கும் அந்த பதிலை சொல்லலை. இது சிம்பிளி ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ண வேண்டிய இடம் இல்லை. நீங்கள் போயிருப்பது ஒரு கௌரவமான நிலை. அதுக்கு அடுத்தது அந்நிய நாடுகளோடு உள்ள உறவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பாராட்டுகின்ற அதே நேரத்தில் என்னுடைய கேள்வி, உங்களை சுற்றி இருக்கிறது எல்லாமே குட்டி குட்டி நாடுகள். அதாவது ஒரு பேட்டை தாதாவாக இந்தியாவை காண்பிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் கூட, ஒரு சாதாரண ஒரு மால்டீவ்ஸில் இருக்கிற ஒரு பிரதமர் கூட கேட்டு ஒரு பழைய பிரதமரை அங்கே அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறது நம்ம இவ்வளோ அழுத்தங்கள் கொடுத்து கூட விடுதலை செய்யலை. அடுத்தது இலங்கைக்கு நல்லூருடைய அடிப்படையில் தான் இவர் போனார்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி யூனியன் செக்யூரிட்டி கவுன்சில் எல்லா விதமான முடிவுகளையும் எடுத்ததுக்கு பின்னாலும் கூட அமெரிக்க அரசாங்கமே கவுத்து விட்டுடுச்சு. 2 வாட்டி போயிருக்காரு. அமெரிக்க அரசாங்கத்திற்கு எந்த விதமான அழுத்தத்தையும் கொடுக்காமல் இந்திய அரசாங்கத்தினுடைய ஆதரவோடு இலங்கையில் இன்றைக்கி எந்த விதமான போர்க்குற்ற நடவடிக்கைகளை பற்றி நடவடிக்கை எடுக்க முடியாதுன்றது உலக அளவில் வந்துருச்சு. ஒரு பிரதமராக ஒரு பகுதி மக்கள் உங்களை நம்பியிருக்கிற இடத்துல இன்றைக்கி செய்ய வேண்டிய கடமை என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே அங்கே பரிந்துரை என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, விடுதலை புலிகள் சார்பாகவும் இலங்கை அரசாங்கம் சார்பாகவும் போர்க்குற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது, 2 பற்றியும் விசாரிக்கணும்னு சொல்லி தான் கவுன்சிலில் ஒரு டிபேட் வருகின்ற பொழுது இந்தியாவினுடைய ஆதரவோடு அமெரிக்க அரசாங்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை இன்றைக்கி மாற்றிக்கிச்சு. மாற்றின பிற்பாடு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இலங்கையில் இருக்கின்ற அத்தனை தமிழர்களுக்கும் இந்தியா காப்பாற்றும் என்கின்ற ஒரே நம்பிக்கையும் கூட இன்றைக்கி தகர்ந்து போச்சு. யார் காப்பாற்ற போகிறாங்கன்னு இருக்கு. இப்போ பங்களாதேஷ் பக்கம் நீங்கள் போனீங்கன்னா, அந்த தீஸ்தா நதி இருக்கு இல்லையா, அதை பற்றி பேசாமல் இவங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. நேபாள் பற்றி பேசினாங்க. நேபாளினுடைய கான்ஸ்டியூஷன்
பல அமெண்ட்மெண்ட் வந்து இப்போ இவங்க தலையிட்டனால வந்து மாறி இருக்கு. ஒரு நியாயமான ஒரு கேள்வி. அதாவது இன்னைக்கு அண்டை நாடுகள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீலங்கா ஆகட்டும் அல்லது நேபாள் ஆகட்டும் இன்னைக்கு இருக்கிற பாகிஸ்தான் ஆகட்டும், இந்த நாடுகள் நமக்கு உண்டான அண்டை நாடுகள், இவங்களவே நம்மளால வந்து ஒரு நல்லுறவை இவங்களோட வந்து பேணியாக்க முடியல. இவர் மற்ற நாடுகளுக்கு போய் எப்படி வந்து ஒரு நல்லுறவை பேணியாக்க போற ஒரு நியாயமான ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்றாரு திரு பாலு. எப்படி பார்க்குறீங்க இதை? அது முதல்ல ஸ்ரீலங்கா இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்ன முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறதோ அதுதான் மிக சிறந்த முடிவாக இருக்க முடியும். அதுதான் அந்த மக்களுக்கு நல்லது. அந்த நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவரும் ஒரு தமிழர் தான். அவர் வரவேற்கும் பொழுது இங்கே இருக்க சில அரசியல் கட்சிகள் தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக பேசுவது என்பது நான் பேசுறதை விடுங்க சார். நீங்க நிறைய பேசியாச்சு. அப்ப பேசல. கொஞ்சம் என்ன பண்றீங்க? டீசன்சி வாரண்ட்ஸ் தட் யூ இல்ல இல்ல வாட் இஸ் டீசன்சி? ஆமாமா நீங்க கொஞ்சம் இருங்க. வாட் இஸ் டீசன்சி? கொஞ்சம் பேசாம ராதாகிருஷ்ணன், திரு பொன் ராதாகிருஷ்ணன் இப்பவும் மத்திய அமைச்சராக இருக்கார். தேர்தலுக்கு முன்னால் அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் பங்களாதேஷை தனி நாடாக பிரிப்பதற்கு இந்தியா படையெடுக்க முடியும் என்று சொன்னால் ஏன் நீங்கள் இலங்கை விஷயத்தில் அப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னார். இதுதான் இந்த இரட்டை நாக்கு என்கிற பிரச்சனை தான் சீரியஸான. அதாவது இலங்கை தமிழர்கள் பிரச்சனை வந்தாலே வெளிநாடு பிரச்சனை. தமிழர்கள் என்பவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளாரே தீவிரவாதிகள், தமிழர்கள் என்பவர்கள் இந்தியாவுக்குள்ளாரே அகதிகள். தமிழர்களை பற்றி நீங்கள் பேசுறீங்கன்னா அது இலங்கைக்கும் தமிழர்களுக்கும் இல்லை. நான் என்கிட்ட சார், அதாவது உங்களோட ஒரு கேள்வி, அதாவது ஒரு மோடி மீது ஒரு நியாயமான ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க. நீங்கள் ஒரு இந்திய ஜனநாயக கட்சியை பொறுத்தவரையில் ஒரு பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்து கொண்டு ஒரு தோழமை கட்சியான உங்களுடைய பாரதிய ஜனதாவை எப்படி விமர்சிக்கிறீர்கள்? தோளில் கை போட்டுட்டு தோழமையாக இருக்கிறது வேற. எங்கெங்கே தவறுகள் இழைக்கப்படுகிறதோ அந்த இடத்துல சுட்டி காட்டினா தோழமையே இல்லை. அவர்கள் தோழமை கட்சி தான், நான் இல்லைன்னு சொல்லல. அதே நேரத்தில் என்ன ஒரு எதிர்க்கட்சிகள் கம்யூனிஸ்ட் ஆகட்டும் காங்கிரஸ் விமர்சிக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா உங்களுடைய தோழமை கட்சியை ஒரு விமர்சனம் பண்ணும்போது அவரோட சார் அவங்க வந்து they have every right to differ. அதனால நான் எல்லாத்தையும் நாங்க சொல்றதை அவங்க கேட்டுக்கணும்னு அவசியம் கிடையாது. இல்லைன்னா அப்ப அவங்க எல்லாம் அவங்களுடைய கட்சியை கழிச்சுட்டு பாரதிய ஜனதா கட்சியோட சேர்ந்துட்டு போயிடலாம். ஸோ இண்டிபெண்டா ஒரு கட்சி இருக்கு, அந்தந்த அவங்களுக்கு தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கு. அதை நாங்கள் கொள்கைகள் வேறு. ஆமா நிச்சயம். அதெல்லாம் நாங்க வந்து நாங்கள் வந்து ரொம்ப அவங்களுடைய இண்டிபெண்டன்ஸை நாங்கள் வந்து குறிக்கிடுவதற்கு நாங்கள் தயாரா இல்லை. ஒரு விஷயம். இரண்டாவதாக பல விஷயங்களை பற்றி பேசும்போது இங்கேருந்து அங்கேருந்து இங்கே தாவி கொண்டிருக்கு. நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். அங்கே பேசினது ஏன் என்றால் இந்தியாவை பற்றி ஒரு படு மோசமான விஷயங்களெல்லாம் உலக அளவிலே பரவி கொண்டிருந்த நிலைமையில் 2Gங்கிற அந்த ஸ்கேமை பொறுத்த வரைக்கும், கோல் என்கின்ற ஸ்கேமை பொறுத்த வரைக்கும் உலக அளவிலே இன்னைக்கு எக்கானமிஸ்ட் என்கின்ற பத்திரிகை எழுதினது, இதெல்லாம் நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே போல் டைம் பத்திரிகை எழுதினது என்னன்னா, உலகத்திலேயே அதிக மிக மிக மோசமான ஊழல்கள். நீங்க சொல்ற பத்திரிகை அமெரிக்கால தான் இருக்குது. அந்த பத்திரிகை படிச்சு அந்த மக்கள் தெரிஞ்சுக்க போறாங்க. ஒரு நாட்டுடைய பிரதமர் போய் இதை விளக்க வேண்டிய அவசியம் என்ன? அந்த மக்களுடைய சார் ஃபேஸ்புக்ல ஏன் சார் இந்த கேள்வி கேட்கறான்? ஃபேஸ்புக் ஆர்கனைஸ் பண்ற அந்த மேகசின் ஆர்கனைஸ் பண்ற மீட்டிங்ல சார் உங்கள்ட்ட டிரான்ஸ்பரன்சி இல்லை, அது இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கின்றன அப்படின்னு கேட்கும்பொழுது, இல்லை இப்பொழுது டிரான்ஸ்பரன்சி மிகப்பெரிய அளவிற்கு வந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு ஒரு டீசெண்டாக தான் அங்கே சொன்னார். ஆனால் அது மனசில் அவருக்கு ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த மாதிரி ஊழலை பற்றி அங்கே கேட்குறாங்களே, இவ்வளோ 42 மிகப்பெரிய கம்பெனிகள் இருக்காங்க, 4.5 ட்ரில்லியன் டாலருக்கு டேர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இடத்துல நம்ம கேள்வி கேட்கும்போது இதே மன ஓட்டம் நம்முடைய மக்கள் மத்தியிலும் இருக்கின்றதுங்கிறதுக்காக நம்முடைய நாட்டில் இனிமே ஊழல் இல்லை, நான் ஆட்சிக்கு வந்த பிறகு 56 இன்ச்சு எனக்கு செஸ்ட் நான் பண்ண மாட்டேன்னு சொன்னார். எஸ், இன்னைக்காக தான் சொல்லுகின்றார். அது இது வரைக்கும் அவர் மீது ஏதாவது குற்றச்சாட்டு அல்ல மத்திய அரசு ஊழல் கோல் கேட்டுகள் இன்னைக்கு அவர் பதில் சொல்ல வேண்டிய நிலைமை இருக்கின்றார். இவருடைய கட்சியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மத்திய அரசில் இருக்கக்கூடிய யார் மீதாவது ஏதாவது குற்றச்சாட்டு நியாயமான இந்த நியூயார்க் டைம்ஸ் எக்கனாமிஸ்ட் இவங்கெல்லாம் இதை மட்டும் தான் பேசுகிறாங்களா? இந்தியாவில் மத சிறுபான்மையினருக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லைன்னு பேசுனாங்களே, இவர் அங்கே போய் அதை தீர்த்து வச்சுட்டு வர வேண்டியது தானே? அதை தீர்த்து வச்சுட்டு வந்திருக்கலாம்ல. இந்த இஷ்யூ அந்த மாதிரியான பேச்சே கிடையாது சார். எது Facebook யார் உங்களுக்கு Facebookல என்ன பேசுறாங்க? இதான் கேட்டாங்க. சொன்னது யாரு? பணம் கொண்டு வரணும்னா உங்க ஊர்ல ஊழல் இருக்கு யானு கேட்டாங்க. இல்ல அது பதில் சொல்லமா வேண்டாமா? இல்ல எந்த ஊர்ல அத பத்தி பேச வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அப்ப வந்து எந்த ஊர்லயாவது உங்களுக்கு உங்க ஊர்ல ஊழல் இருக்கு விசா தரலைன்னு எவனாவது சொன்னானா?
ஆனா ஒரு நாடு அவங்க தான் நீங்க ரெட் கார்பெட் இருப்பேன் வெல்கம் அதே அவன் business-க்காக, அது business-க்காக, அது business-க்காக. இதை சொல்லுங்களேன் பார்க்கலாம். இதை சொல்ல வேண்டியதுதானே? உலகமே நாராயணன் ரெண்டு விஷயம். ஃபேஸ்புக்கை பற்றி பேசினாரு, டிஜிட்டல் இந்தியாவை பற்றி பேசினாரு, மேக் இன் இந்தியாவை பற்றி பேசினாரு. மோடி போய் அமெரிக்காவில் டிஜிட்டல் இந்தியாவை பேசி அங்கே இருக்க அமெரிக்க கம்பெனிகளுக்கு இந்திய இதை வந்து திறந்து விட்டுட்டாரு. அதாவது கூகுள் ஃபேஸ்புக்கில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நெட் நியூட்ராலிட்டின்னு ஒன்று இருக்குது. அதாவது இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும் யார் வேணாம், ஆனால் ஃபேஸ்புக்கு அதுக்கு எதிரானது. அவர் என்ன பண்ணாங்க, இந்த கூடாரத்தில் ஃபேஸ்புக்குன்ற ஒட்டகத்தை நுழைய விட்டுட்டாரு. அதாவது இவர் வந்து பெரிய சேல்ஸ்மனாக போனார். அவர் ட்ரிக்கியாக என்ன பண்ணார், இந்திய கூடாரத்துக்குள்ள இந்த நெட் நியூட்ராலிட்டியை இது பண்ணுறதுக்கு எல்லாருமே எதிர்க்கிறாங்க. இந்த இந்தியாவில் உள்ள அனைத்து பத்திரிகைகளும் எதிர்க்குது, இன்க்ளூடிங் பிஜேபி, இன்க்ளூடிங். ஆனால் இதை வந்து ஃபேஸ்புக் வந்து உள்ள நுழையறதுக்கான வாய்ப்பை இவர் கொடுத்துட்டு வந்திருக்காரு. ஒன்று. இரண்டாவது, ஏன்னா பல விஷயங்கள் இதில் கவர் பண்ண வேண்டியிருக்கு. 150 கோடி நீங்க பேச வேணாம். நான் உங்களை மதித்து ஃபேர் கேம். காங்கிரஸ் ஆகட்டும் கம்யூனிஸ்ட் ஆகட்டும் இன்னைக்கு வந்து ஒரு 15 மாதங்கள் இன்னைக்கு ஆட்சி இருந்திருக்காங்க. இவங்க மேல ஊழல் குற்றச்சாட்டே சொல்ல முடியல. அதனால நீங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்களை திசை திருப்பிட்டு வியாபம் என்ன, பிஜேபி என்ன, அந்த வியாபத்தை ஆதரிச்சு சொன்ன ஒண்ணு இல்ல. சுஷ்மா ஸ்வராஜ் தன்னுடைய பர்சனல் கணவரும் குழந்தைக்காக அந்த அரசுடைய நிர்வாகத்துக்கு தெரியாம லெட்டர் எழுதினாங்களே, அது ஊழல் இல்லையா? எது ஊழல் இல்லைன்றீங்க நீங்க? ஊழல் இல்ல ஊழல்னு சொன்னா மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? டிஜிட்டல் இந்தியாவை போய் பேசி அங்கே கூகுள் என்ன பண்ணாரு, 150 ஏதோ ஒரு 50 ஸ்டேஷன் 150 ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்தாங்க. நான் இப்போதாங்க நேபாளுக்கு போயிட்டு வந்தேன். நேபாளில் ஒரு குக்கிராமத்தில் எந்த கடையில் போனாலும் ஒய்ஃபை இருக்குதுங்க. அதாவதுங்க இதை செய்வதற்கு அப்புறம் அது வந்து ஒரு எக்கனாமிக் டைம்ஸாக வேறு தெரியல, இதற்கான செலவு வந்துங்க ஏறக்குறைய 60 லட்சமோ என்னவாங்க. அதுக்கு போய் நீங்க கூகுள் கிட்ட போய் பிச்சை எடுத்துட்டு வர வேண்டாங்க. நீங்க 5 லட்சம் கிராமங்களுக்கு வைஃபை வசதி ஏற்படுத்தி கொடுப்போம்னு சொல்லி மைக்ரோசாஃப்ட் சொல்றாங்க. இது வந்து ஒரு நல்ல இல்லைங்க, நல்லா புரிஞ்சுங்க. நான் வரவேற்கிறேன். ஆனா என்ன சொல்றேன்னா, நீங்க போய் அந்த நாட்டில் போய் இந்த கம்பெனிகள் பேசுறது நான் வந்து வேண்டாம்லாம் சொல்லலை, வரணும். இங்க வந்து அதுக்கு பதிலாக 5 லட்சம் இங்க வந்து வேலை வாய்ப்பு உண்டாக்கணும்னு சொன்னா நான் பெருமைப்பட்டிருப்பேன் பிரதமரை. அதை விட்டுட்டு 60 லட்சமோ இல்லை 6 கோடியோ தேவையா இருக்கிற அந்த ஸ்டேஷனுக்கு ஒரு பெரிய கம்பெனியில் போய் நான் செய்யணும். நமக்கு இந்தியாவில் 6 கோடி இல்லையா? என்ன பேசுறாரு? ஒன்று இல்ல சிறுலைக்கு பிறகு மீண்டும் திண்ணை தொடரும். திண்ணை கலைக்கிறோம். விவாதம் தொடர்கிறது. மோடியின் பயணங்கள் விமர்சனம் என்ற தலைப்பில் விரிவாகத்துக் கொண்டிருக்கிறோம். திரு அமெரிக்கை தொடருங்களேன். அங்க போய் ஒரு இதுல இந்தியாவுக்கு இது மிலிட்டரிக்கு ஒரு டீல் போட்டு வராரு, ஹெலிகாப்டருக்கு சாஃப்ட்வேர் டீல். என்னுடைய கேள்வி என்னன்னா, அதுல எவ்வளவு இந்தியாவுக்கு உற்பத்தி பண்ணாங்கன்னு, ஏன் எவ்வளவு உற்பத்தி பண்ண போறாங்க, என்ன செய்யறாங்க? இவ்வளவு பெரிய டீல் போட்டதுக்கு இந்தியாவுக்கு என்ன ரிட்டர்ன் கிடைச்சது? இதாவது ராஃபேல்ன்ற ஒரு விமானம் பிரான்ஸில் வாங்கிறதுக்கு இன்னும் தள்ளி போயிட்டுருக்கோம். அதுக்கு விட இது இரண்டாவது அவ்வளவு முக்கியம் இல்லை. பல கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகளை இங்கே உள்ள நிபுணர்கள் மற்ற இவங்கள்லாம் கேள்வி கேட்குச்சு, தபால்னு போய் கையெழுத்து போட்டு வந்து when you give something to the country. அமெரிக்காவுக்கு வந்துங்க இவர் அங்கே போய் விற்க வேணாங்க. அமெரிக்காக்காரன் இந்தியாவை தான் உலகத்திலேயே இன்றைக்கி பெரிய மார்க்கெட். அதை ஏற்படுத்தி கொடுத்தது மோடி அரசு இல்லை, 10 ஆண்டுகளாக 8 அல்லது 9% வளர்ச்சி. அதனால இந்தியாவில் மிடில் இன்கமும் இன்னைக்கு ஒரு பெரிய எக்கனாமிக் பவராக இருக்குது. அவங்க வரப்போகிறாங்க. நீங்கள் போய் அங்கே விற்க வேணாம், அவங்க வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும். தெளிவாக இருக்காங்க. ஆனால் எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், எதற்காக இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களோடது வேணும் அப்படின்றது செய்ய வேண்டியது இந்தியாவிலேருந்தே பண்ணலாம். இவர் வந்து ஊழல்களை பற்றி பேசினார். இன்னும் நீங்கள் கேட்டீங்க ஊழல்களை பற்றி இன்றைய இதில் போன வாரம் ஒரு நியாயம் ஊழலை பத்தி பிஜேபி ஊழல் ஒரு வார்த்தை எனக்கு வேணும். ஒரு 30 செகண்ட்ஸ் எனக்கு வேணும். இது 47 பேர் 99 பேர்ல 47 பேர் அதிக ஊழல்வாதிகளை இன்று பீகார்ல கொண்டு வந்து பிஜேபி கட்சின்றதை தெளிவுபடுத்த விரும்புறேன். 2G பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை இந்தியா சந்தித்து இருக்கிறது இல்லையா? 2G பொறுத்த வரைக்கும் அந்த அவமானத்தை வந்து அவர் போய் ஒரு வெளிநாட்டில் பேசும்பொழுது ஒரு முன்கூட்டி இந்த மாதிரி ஒரு அரசாங்கம் இருந்துச்சு, இந்த மாதிரி ஒரு ஊழல் பண்ணாங்க, இன்னைக்கு நான் வந்து அந்த ஊழல் இருந்து இன்னைக்கு நாட்டை மீட்டு கொண்டு வரக்குண்டான ஒரு எனக்கு ஒரு டைம் தேவைப்படுது, அதை நான் செய்ய போறேன்னு ஒரு பிரதமர் பேசல என்ன தவறு? இன்னைக்கு நான் சொல்ல வாஷிங்டன் போஸ்ட்ல சொல்றாங்க மோடி மேக்ஸ் a lot of overseas. அவர் அமெரிக்கா போயிருச்சு,
அங்க இருக்கவங்க 500 பேர் இருப்பாங்க. ஆனா வாஷிங்டன் போஸ்ட்டுக்கு பல லட்சம் ரீடர்ஷிப். அமெரிக்கால மட்டும் இல்ல, உலகம் மட்டும். அவங்களுடைய ஹெட்லைன் என்ன தெரியுமா? மோடி மேக்ஸ் a lot of overseas trips, but is he a diplomatic failure with India's neighbors? இந்தியாவை விட சுற்றுப்புறத்துல அவருடைய டிப்ளமசி ஃபெயிலியரா? இன்னைக்கு உலகெல்லாம் சுத்திட்டு வராரு அப்படின்னு நான் கேட்கலீங்க. அமெரிக்கா போலன்னா அமெரிக்காவில் இந்த பெரிய பேப்பர் வாஷிங்டன் போஸ்ட். திரு ராமசுப்ரமணியம், நான் என்ன கேட்குறேன் சார், நான் இப்போ வந்து அவர் கேட்ட கேள்வி 27 நாடுகளுக்கு மேலே போயிருக்கிறேன், நான் மறுக்கல. ஆனால் என்னன்னா, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பே வந்து தொடர்ந்து வந்து தவிர்க்கிறார். அதே மாதிரி எந்த பத்திரிகையாளரை வந்து உடனடி பொதுவாக பிரதமர் பார்த்தீங்கன்னா போகும்போது எல்லா பத்திரிகையாளர் நண்பர்களும் அழைச்சு கொண்டு ஒரு பத்திரிகை பிரஸ் மீட் திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொன்று பண்ணியிருக்கிறோம், இன்னொன்று செஞ்சுக்கிறோம், ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறாரு, அதாவது விமானத்துக்குள்ளே. ஆனால் ஒரு பிரதமர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பையே வந்து தவிர்க்கிறார், எந்த பத்திரிகையாளரையும் உடனே அழைத்து செல்வதில்லை. என்ன காரணம்? இல்லை சார், போன தடவை நீங்கள் மேடிசன் ஸ்கொயருங்கிற இடத்துல நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இதெல்லாம் புரிஞ்சிருக்கும். அங்கே எவ்வளோ பேர் பத்திரிகையாளர்கள், டிவிக்காரங்கள்லாம் அவரை சுற்றி அலைஞ்சாங்க. அவர் எவ்வளோ பேர் பேசி கொண்டிருந்தாங்க. எந்த நாட்டினுடைய பத்திரிகையாளர்? நம்ம நாட்டு பத்திரிகையாளர்கள் சார். நான் டைம் நவ் பார்த்தேன், NDTV பார்த்தேன், இந்த மாதிரி அப்புறம் நியூஸ் எக்ஸுங்கிற பத்திரிகை, இவங்கெல்லாம் எல்லாரும் அங்கே தான் இருந்தாங்க. ஒவ்வொருவரும் அவர்களால் பேச முடிந்தது. அதான் நான் சொல்ல வருகின்றேன். நீங்கள் இல்லை, நீங்க அவங்க போனா தான் என்ன, அவங்க பேசுறாங்களா இல்லையா? வெறும்னா போய் அவங்க என்ன வெறும்னா நின்று வந்தாங்களா, கோல்பொம்மை மாதிரி இருந்தாங்களா? அவங்க அவ்வளவு பேர் பேசி கொண்டிருந்தார்கள். அங்க இருக்கிறவங்க அவ்வளவு பேர் நான் பார்த்தேன். என்னுடைய பொதுவாக ஒரு நாட்டுடைய பிரதமர் செல்லும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு பத்திரிகையாளர் ஒரு உடனழைத்து செல்வது ஒரு முறை நடந்துதான் இருந்திருக்கு, இது வரைக்கும் நடந்ததா இருக்கு. ஆனா மோடியுடைய ஆட்சி காலத்துல மட்டும் இது ஏன் தவிர்க்கப்படுகிறது? என்ன காரணம்? தவிர்க்கப்படவே இல்லை. எல்லாத்தையும் உங்களுக்கு பிரீஃபிங்கிறது அந்த ஃபாரின் செக்ரட்டரி கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றார். நீங்க வந்து போய் நீங்க நேரடியா வந்து பத்திரிகையாளர் சந்திக்கிறதுக்கு பயப்படுறீங்க. உலக கேள்வி கேட்கிற Facebook போன்ற பத்திரிகையை கேட்கும் பொழுது நாங்க பதில் சொல்லி கொண்டிருக்கின்றோம். நான் என்ன சொல்றேன், Facebook ஃபார்ச்சூன் பத்திரிகை கேட்கும் போது அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கின்றார். அதே மாதிரி ஹெட்குவார்ட்டர்ஸ்ல பேசிக் கொண்டிருக்கும் பொழுது எவ்வளவு கேள்வி, 400 கேள்விகளுக்கு மேல இருந்து எல்லாத்துக்கும் நிதானமாக அழகாக பதில் சொன்னார். அதெல்லாம் நீங்க பார்க்கல நினைக்கிறேன். ஒரு ஆளு பதில் சொல்லணும்னா 30 செகண்ட்னா இல்ல, நான் என்ன கேக்குறேன், அதெல்லாம் 3 மணி நேரம் இல்ல, அதெல்லாம் ஒண்ணு தேவையான அந்த கேள்விகளை ஒண்ணொண்ணா ஜாயின் பண்ணி எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருக்காங்க. அதான் 400 கேள்விகள் வந்தது. அதெல்லாம் எல்லாம் திருப்பி ஒரே கேள்வி பல விதத்துல வரும்பொழுது அவைகளை கம்பைன் பண்ணி அருமையாக பதில் சொல்லி இருக்கின்றார். இதெல்லாம் நீங்க பார்க்கணும். நீங்க வந்து அதாவது குறை சொல்வதே தங்களுடைய கடமை என்று வைத்துக் கொண்டிருக்கிற கட்சிகள் அவைகளெல்லாம் மறந்து இப்படியும் செய்திருக்கின்றாரே சந்தோஷத்தில் இருக்கணும். எங்க மியான்மர் ஒரு நாடு, அந்த நாட்டுக்குள்ள தீவிரவாதிகள் நம்ம நாட்டில் தாக்கிட்டு அங்கே போய் உள்ளே உட்காந்துருக்காங்க. ஒரு பார்டரை கிராஸ் பண்ணி இன்னொரு நாட்டுக்கு ஆர்மியோ எதுவும் போகிறத அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு நல்ல எண்ணத்தில் வரட்டும்னு சொன்னால் போயிட்டு வந்து இந்த ரத்தன் சிங் ரத்தோரும் இந்த மனோகர் பாரிக்கரும் நாங்கள் போய் அந்த பார்டரை கிராஸ் பண்ணி போய் அடிச்சுட்டு வந்தோன்னு சொல்லி அவங்க திருப்பி சொல்லி அதுக்கு பின்னால் வாய் உடம்புல இருக்க அத்தனையும் சேர்த்து மூடிக்கிட்டு இருந்தாங்க. ஒய் அதை யார் பத்திரிகைக்காரங்களா போய் சொன்னாங்க? அங்கே நடந்ததுன்னு அவங்களா சொன்னாங்க? இது வந்து இப்போ கூட இவங்க இங்கேருந்து போகல, ஒரு டிப்ளமசி கிடையாது. ஒரு நாட்டை ஆளுகிறோம் என்கிற அந்த பொறுப்புணர்வோடு அது செய்கிற ஏற்பாடு கிடையாது. நீங்கள் வந்து நான் இதை சொல்கிறத நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா தான் அது தெரியும். 4 தடவை ட்ரெஸ்ஸு 5 தடவை ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு போட்டோம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, பேரை கூட அவர் எழுதிக்கிட்டும் மாற்றிக்கிறோம். ஆனால் இதனுடைய இன்னொரு தரப்பு இருக்குது. எப்போதுமே ஒரு குணம் என்னன்னு சொன்னால், ஒரு பக்கம் ரொம்ப ஹம்பிளாக ப்ரெசன்ட் பண்ணுறதும், இன்னொரு பக்கம் மிக ஆடம்பரமாக இதை பற்றி கவலைப்படாமல் இருப்பதும் என்கிற விஷயம் இருக்குது. நீங்கள் இப்போ ஃபாரினுக்கு போனோன்னு சொன்னீங்க, ஆஸ்திரேலியாவுக்கு போனாங்க, ஒரு பெரிய ஃபேன்ஃபேர். இப்போ எடுத்து பாருங்களேன், ஆஸ்திரேலியா ஃபேன்ஃபேர் என்ன ரீசன்னா ஒரு இந்தியாவுடைய ஒரு பிரதமர் வந்து எந்த பிரதமர் நடந்தது, ஒரு பிரதமர் ஆஸ்திரேலியா போனது எப்படி நீங்க வந்து இல்ல அப்போ எதெல்லாம் நடந்தது அதை எடுத்து பார்த்துருக்கீங்களா? அப்போ என்னெல்லாம் நடந்தது சொல்லுங்க. இப்போ அதை நினைவுபடுத்துங்களேன். இவர் போனாராம், அதானி போறாரு, 6000 கோடி கடன் கொடுத்தோம், அந்த நிலக்கரி சுரங்கத்தை எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்து இந்தியாவுக்கு கொடுக்க போகிறோன்னு சொன்னாங்க. அப்புறம் 6000 கோடி லோன் கொடுக்கல, அது போச்சு. அங்கேருந்து நிலக்கரி சுரங்கம் எல்லாமும் நஷ்டம் என்று அந்த நாட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் மூடியாச்சு. அந்த இதில் உங்களுக்கு ஹைலைட்டான ஒரே ஒரு விஷயம் அது. அதை தவிர வேற ஏதாவது ஹைலைட் ஆச்சு இதுவரை ரியலைஸ் ஆச்சுன்னு ஒன்று சொல்லுங்களேன். இப்போ அந்த நாட்டை இவர் ஆஸ்திரேலியா பற்றி பேசுகின்றாருங்க, அவருக்கு பதில் சொல்ல மாட்டாரு. நான் அதே ஜம்பிங் டு கன்க்ளூஷன்ஸ்.
அதாவது இந்த நாட்டில் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனை என்னன்னா இந்த கோல் பிரச்சனை தான். ஏன்னா நிறைய இடத்துல அந்த கோல் மைன்ஸ் எல்லாம் அடி வாங்கி கொண்டிருக்கு. நியாயமான கேள்வி. இல்ல தெரியறத பத்தி பேசல சார். இப்பதான் அது ரொம்ப இன்னும் சொல்ல இல்ல அதுக்கு முன்னால அது தெரிஞ்சு கேஸ் எல்லாம் போடுறாங்க. இல்ல அதானிக்கு ஏன் கொடுக்கல? ஏன்னா சில என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் கிடைக்கல இருக்கு, அதனால தான் கொடுக்கல. அதுதான் கிடைக்கல. இங்க ஊர்ல இருக்க நீங்க அப்படியே ஏன் நீங்க எந்த பத்திரிகை எழுதுறது தெரியுது பிரதமருக்கும் அதெல்லாம் ஒரு எல்லா பத்திரிகையும் தெரியறது இல்ல. இது வந்து அவர் செய்யும் பொழுது அதுல என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்குறதுக்கு கடினப்படுகின்றார், கஷ்டப்படுகிறார் தான் அர்த்தம். அடுத்து இன்னைக்கு ஒண்ணு புதுசா அவரோட பிசினஸ் பண்ணல. ஆஸ்திரேலியாவோட அதானி போய் நேத்து நான் நாளைக்கு அது ஜீரோ இல்ல சார். நீங்க ஒண்ணு தயவுசெய்து நீங்க புரிஞ்சுங்க. அதுல என்ன ஒரு விஷயம் நீங்க கேளு, என்னன்னு கேளுங்க, நான் பதில் சொல்றத விடுங்க. நீங்க என்னன்னா ஆஸ்திரேலியால இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனைங்கிறது அந்த கோல்ல பத்தி பிரச்சனையா இருக்கிறது. அங்க அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் என்பது அந்த மைன்ஸ் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு அந்த மைன்ஸ் எல்லாம் தள்ளாடுகின்ற நேரத்தில் ஏன்னா உலக அளவில் விலை குறைஞ்சு போச்சு. ஆகவே உலகத்துக்கே சப்ளை பண்றது யாரு? ஆஸ்திரேலியா. அதனுடைய விலை குறைஞ்சதுனால அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் தள்ளாடுகின்றது. அதனால அங்க ஒரு டீஸ்டெபிலைசேஷன், கவர்மெண்ட்டுக்கு டீஸ்டெபிலைஸ் ஆகக்கூடிய நிலைமை வந்து கொண்டிருக்கின்றது என்பது நண்பருக்கு அந்த பொருளாதாரம் எல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். உலகத்தை வந்துருச்சு. இல்ல அது முன்னாடி வரல, இப்பதான். அதாவது இப்ப மிகப்பெரிய ஃபால் என்பது இந்த கமாடிட்டி. அதுல நாராயணனுக்கு நிச்சயமா தெரியும். இருங்க சார், நீங்க சும்மா திருப்பி பேசிட்டு இருக்கீங்க. அது நான் ஐ அம் டாக்கிங் வெரி சென்சிபிளி. அது நான் ஒண்ணு இல்ல, நீங்க இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. ஒருவேளை அதாவது நீங்க பேசலாம், ஆனா அது உண்மையானது. இல்ல உண்மையா ஃபேக்ட்டா இருந்தது. இதான் சார் வந்து ஐ சேலஞ்ச். இல்ல நீங்க என்ன சேலஞ்ச் பண்ணுங்க. ஆஸ்திரேலியன் பயணத்துல ஏதாவது ஒரு லாபம் வந்தது என்று நீங்க காமிங்க. நீங்க சொல்றதே இருக்க கொண்டு போறதுக்கு விருப்பப்பட்ட நண்பர்கள் அது ரொம்ப தெரியுது. இப்பதான் இந்த அதாவது ரொம்ப படுமோசமாக கமாடிட்டி ஃபால் என்பது மிகப்பெரிய. அதனால தான் சீனாவுடைய பொருளாதாரம் இன்னைக்கு ஆடி போயிட்டு இருக்கு. ஆகவே கமாடிட்டிங்கிறது அதுவும் குறிப்பாக ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பொருளாதாரம் என்பது இந்த கோல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனுடைய விலை கொஞ்சம் கழுத தெரிஞ்சு கட்டணம் அந்த உடனே அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் அடிபட்டு கொண்டிருக்கின்ற. இப்போ என்ன பண்ணுவோன்னு தயிர்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா அவங்களே இன்னைக்கு அல்லாடி போய் கடந்துட்டு இருக்காங்க. அது வந்து இன்னைக்கு நடக்கல. இந்த 9-10 மாசத்துல இது மிகப்பெரிய அளவிற்கு சேஞ்சஸ் ஆர் ஹேப்பனிங் தேர். இதை நண்பர் புரிஞ்சுக்கணும். அது ஒரு விஷயம் விட்டுருவோம். அடுத்ததாக வேற ட்ரெஸ்ஸை மாத்துறதை பத்தியும் அவர் வந்து இல்ல அத பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம். இல்ல நம்ம நிறைய நம்ம சொல்றேன். அதனுடைய எக்கானமி இன்னைக்கு படு மோசமா மாறி கொண்டிருக்கிறது. இல்ல பேசுவோம், ஒரு சிறிய விளக்கத்தை மீண்டும் தொடரும். மீண்டும் திணைக்களக்கிறோம். விவாதம் தொடர்கிறது. மோடியின் பயணங்களும் விமர்சனம் தலைப்பில் விரிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். திரு பாலு, அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மோடி வந்து ரிசர்வ் வங்கி கவர்னர் வந்து வெள்ளை குதிரையில் வந்த ரொனால்டு ரீகன் என்று பாராட்டியிருக்கிறார். ஏன் உங்களுக்கு வந்து உங்களை மாதிரி ஆட்களுக்கு அது புரியவில்லை? இப்போது மொத்தத்திலே என்ன புரியலன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நண்பர் ராமசுப்ரமணியம் வந்து இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தது எனக்கு வேர்ல்டு திஸ் வீக் பார்க்குற மாதிரி இருந்தது. அதை மோடியை விட மிகப்பெரிய வெளிநாட்டு சுற்றுப்பயணம் கூட்டு போய் கொண்டு வந்து விட்டுருக்காங்க. நான் வந்து எந்த விதமான விமர்சனங்களும் இல்லாமல் கேட்கின்ற கேள்வி என்னென்னா, வாஷிங்டன் போஸ்ட் என்ன போட்டுச்சு, நியூயார்க் டைம்ஸ் என்ன போட்டுச்சுன்றது. இந்தியாவில் இருக்கிற ஒரு பாமர ஜனநாயகனுக்கு, ஒரு பாமரனுக்கு என்ன கிடைச்சது? அதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. ஒரு மிகப்பெரிய பாப்புலரான ஒரு பிரதமரிடம் எதிர்பார்ப்பது ஒரு சாதாரண சாமானியனுக்கு தான் தோள் தட்டி கொள்வதற்கு என்ன கிடைக்கிறதுன்றது முக்கியம். இப்போது ஆஸ்திரேலியாவை பற்றி இவங்கெல்லாம் பேசிட்டாங்க. 3 விஷயங்கள் அவர் சொல்லுவார்னு பார்த்தேன், அவரும் மறந்துட்டார்னு நினைக்கிறேன். அதாவது பிரான்ஸு, ஆஸ்திரேலியா, கனடா, இந்த 3 நாடுகளும் இதுவரைக்கும் இந்தியா வந்து ரஷ்யாவிட்டையும் யூஎஸ்கிட்டும் தான் யுரேனியம் வாங்கிட்டு இருந்தாங்க. உங்களுடைய நியூக்ளியர் ரியாக்டருக்கு இன்னும் ஒரு 5 வருடங்களுக்கு தேவையான யுரேனியத்தை வந்து நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு பலத்தை ஆஸ்திரேலியாவும் கனடாவும் பிரான்ஸும் இந்த பயணத்தின் மூலமாக இந்தியாவுக்கு கொடுத்துருக்கு. இந்த விசாலாம் ஒரு சின்ன விஷயம். விசாவை பற்றி பேசினாங்க, 59 நாடுகளுக்கு விசா இல்லாமல் போகலான்னு. அதெல்லாம் 5 சைஸுக்கு உள்ள நாடுகள். அதை பற்றிலாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. அது வந்து இந்த காலத்தில் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவை நம்பி யுரேனியம் கொடுப்பதற்கு நீங்கள் ரஷ்யாவையோ அமெரிக்காவையோ சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் வந்து
அரைவன் விசா தரோம் அப்படின்னு ஆஸ்திரேலியா ஒத்துக்குது, கனடா ஒத்துக்குது, பிரான்ஸ் ஒத்துக்குது. இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க அம்சங்கள். இப்போ இந்த நண்பர் சொன்னாங்க நெட் நியூட்ராலிட்டியும் ஃபேஸ்புக் கூகுள் பற்றி. அதில் இருக்கிற மிகப்பெரிய ஆபத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தொழில்நுட்பம் வந்து நமக்கு தெரியுதுன்றதுக்காக அவர்கள்ட்ட போய் நிற்கும் போது என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவுக்கு முதலாக வந்தபொழுது ஃபேஸ்புக்கினுடைய மார்க் ஜூக்கர்பெர்க் சொன்னதை வந்து நான் பல இடங்களில் பதிவு பண்ணிட்டு இருக்கேன். 3வது அதிகமான பாப்புலேஷன் கொண்டது இன்றைக்கி உலகத்தில் யாருன்னா நான் என்கின்ற வாசகம் ஜூக்கர்பெர்க் வாயிலிருந்து வருது. அந்த நெட் நியூட்ராலிட்டியில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி போய் நீங்கள் சரண்டர் ஆகிட்டிங்கன்னா அவங்க எது டிசைட் பண்ணுறாங்களோ அதை மட்டும்தான் நீங்கள் இன்டர்நெட்டில் பார்க்க முடியும். அதாவது 0-1 இவங்களுக்கெல்லாம் காசு கொடுக்கணும், எந்தெந்த இதுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரியாரிட்டி சைட்டுக்கு வந்து காசு கொடுக்கணும்னு சொல்கிறது வந்து ஃபேஸ்புக் முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், இன்றைக்கே வந்து அந்த மொபைல் ஃபோனில் வந்து ரிலையன்ஸ் வந்து அதை எடுத்து கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்படி ஒரு ஆபத்து வரும் என்று சொன்னால் ஜூக்கர்பெர்க்கினுடைய நோக்கம் என்ன? 150 கோடி மக்களை என் கட்டத்தில் வைத்திருக்கின்ற நான் நினைச்சேன்னு கேட்டிங்கன்னா, எந்த கருத்தையும் பகிர முடியும், எதையும் தடுக்கவும் முடியும், யாரையும் வந்து ஃபேஸ்புக் தளத்தில் இயங்காமல் பண்ண முடியும், அதற்கு கட்டணங்கள் வசூலிக்க முடியும். இதை போய் இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக நாட்டிலேருந்து நாளைக்கு மோடி வந்து டெக்னிக்கலாக இதை ஒத்துக்கிட்டு வந்தார்னா அது வந்து கண்டிப்பாக நம்மளை பாதிக்கும். இப்போ நான் வந்து யுரேனியத்தை பற்றி சொன்னேன். ஒரே ஒரு செகண்ட் என்டர் பண்ணுறேன். அது அவர் சொன்னது உண்மை. ஏன்னா ஏறக்குறைய ஃபேஸ்புக்கில் ஒரு மாதத்தில் 5 லட்சம் மக்களை நான் சேர்ந்து பாருறேன். இன்றைக்கு ஃபேஸ்புக்கில் என்னை தடுத்து நிறுத்தியிருக்காங்க. 5 லட்சம் மக்களை நான் சேர முடியாது. இதான் உதாரணம். ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். அக்டோபர் 2 தூய்மை இந்தியான ஒரு திட்டத்தை தொடங்கி தொடப்பத்தை வச்சுட்டு, அதாவது கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் எல்லாம் தொடப்பத்தை வச்சு நின்னாங்களே, அந்த திட்டம் இன்னைக்கு எங்க இருக்கு, எப்படி இருக்கு? ஒரே ஒரு இடம் ரொம்ப அருமையான கேள்வி சார். இது வந்து நீங்க வந்து ஸ்வச் பாரத்ங்கிறது நான் ஒரு 3 நாள் உங்களுடைய தமிழகத்துடைய தலைவர் தமிழிசை பாத்தீங்கன்னா வேளச்சேரி பக்கத்துல கமலஹாசன் வச்சுட்டு ஒரு அந்த கேள்வி வரணும் சார். அதோட தொடர்ச்சி தான் இது. அன்னைக்கு தொடப்பத்தை வச்சு நின்னதோட சரி ஒரு வருஷம் இன்னைக்கு முடிஞ்சிச்சு. இன்னைக்கு 2 நேத்து வந்து நம்ம பத்தியும் பேசுறீங்க. 2க்கு நான் ரொம்ப தெளிவான பதில் சொல்றேன். எனக்கு இத பத்தி தெரியணுங்கிறதுக்காக 3-4 நாள் முன்னாடி நான் வந்து வாரணாசியில் இருந்தேன். அங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட 4-5 நாள் அங்க இருந்தேன். ஏனென்றால் அந்த கங்கையை தூய்மைப்படுத்த நீங்க தான் உடனே வாரணாசி கங்கை கைமால தூய்மைப்படுத்த காட்சி மூச்சு சத்தம் போடுறீங்க. என்னதான் பண்றாங்கன்னு போய் பார்த்து வரணும் பார்த்தேன். அப்ப போய் பார்த்தா எவ்வளவு தூய்மை நடந்து கொண்டு தூய்மையான கங்கையாக இருக்கிறது எனக்கு ரொம்ப அதிசயப்பட்டு. அப்போ இந்தியாவில கங்கை நதி மட்டும்தான் இருக்குது, வேற நதி இல்ல, வேற மக்கள் இல்ல, வேற என்ன சொல்றீங்க? இருங்க, அதுக்கு நான் கேள்வி கேட்கறது பதில் சொல்றேன் சார். இங்க இவ்வளவு எல்லாம் தூய்மையா இருக்கின்றது இல்ல, நீங்க கங்கை நதி நான் கேட்கிறேன் சார். அதாவது கங்கை நதியை தூய்மைப்படுத்துறதுக்கு இத்தனை 1000 கோடி ஒதுக்கீடு பண்ணி அந்த திட்டத்தை நீங்க பண்றீங்களே, அதே ஒரு தூய்மை இந்தியாவுக்கு நீங்க என்ன ஒரு செயல்பாட்டை நீங்க முன்னிறுத்தி வச்சிருக்கீங்க? அதைத்தான் சார் நான் ஒரு ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்ப பேசி கொண்டிருக்கும் போது இவ்வளவுலாம் நம்ம பலபலன்னு ஆயிடுது இந்த கங்கைங்கிறது. இங்க வாரணாசியில் இருக்கேன், ஆனால் பல இடங்கள்ல உண்மையில பலபலம் நாராயண கண்ணதான் நினைக்கிறேன். அவர் தான் கேளுங்க. அப்படி இருக்கும் பொழுது அங்க இருக்கிற ஒரு பெரியவர்கிட்ட கேட்டேன். 83-84 வயசு, நம்ம ஊர்காரர் தான், ஆனா அங்க செட்டானவர். இவ்வளவுலாம் இருக்கேன், ஆனா காசியில இன்னும் எங்க குப்பை இருக்க சார் அப்படின்னு கேட்ட உடனே, ஏய் மோடி என்னடா பண்ண முடியும்? அவன் எல்லாரும் வந்து நல்லது பண்ணணும்னு நினைக்கிறான், நிறைய பணம் கொடுக்குறான், நல்லா எல்லாருக்கும் தூய்மையா இருக்கணும்னு நினைக்கிறான். இது மக்கள் வந்து அதை ஒழுங்கா வச்சுக்கல, அவனா வந்து எல்லாருக்கும் வந்து டெய்லி தொடப்பி எடுத்துன்னு ஒரு வீட்டில் பெருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு பேசுறாருன்னா யார் சொன்னாரு? பெரியவர் பேசுறார். அவருக்கு இருக்கக்கூடிய அந்த உண்மையான எண்ணம் நம்ம நாராயணனுக்கு கிடையாது. ஏன்னா அவருக்கு குறை நம்ம மஞ்சக்காமாலா வந்திருக்கு அவருக்கு, அவர் அப்படிதான் பேசுவார். ஓகே, நிறைவேறல் இருக்கிறோம். திரு பாலு, அதாவது விமர்சனங்களை தாண்டி இந்த பயணங்களால் இந்தியாவுக்கு நன்மை கிடைக்குமா? சுருக்கமாக சொல்லுங்க, நிறைவு பதில் இருக்கிறோம். இல்லை, இப்போ விமர்சனங்களை தாண்டி பார்த்தா பயன் வேணும் தான் எதிர்பார்க்குறோம். ஏன்னா இந்த அவர் மோடி சொல்ற பார்த்தீங்கன்னா இந்த பயணங்கள் எல்லாமே வந்து நாட்டினுடைய வளர்ச்சிக்காக போடப்பட்ட விதை அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறார். ஏன்னா இன்னைக்கு நான் விதை போட்டிருக்கிறேன், இது விருட்சமா மாறுங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். அதை வந்து செயல்படுத்தவில்லை என்று சொன்னால் ஒன்றுமே நடக்க போகிறதில்லை. அதாவது இப்போ இவ்வளோ நேரம் நடந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தொடப்பம், ஒரு பக்கம் இன்டர்நெட்டு, 2 தான் பேசுகிறோம். இப்போ அழுக்க துடைக்கணும்னா தொடப்பமும் வேலை செய்யணும். தொழில்நுட்ப வளர்ச்சியில் போனோம்னா இன்டர்நெட் சார்ந்த தொழில்நுட்பங்களும் அல்லது இப்போ அரசாங்கம் வந்து இது வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கின்ற எல்லா ப்ராமிசஸும் வந்து ஃபுல்ஃபில் பண்ணால் தான் இது நடக்கும். ஒரு பக்கம் துடைப்பமும் பணியை செய்யணும், இன்னொரு பக்கம் தொழில்நுட்பமும் வளரணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடி என்பது ஒரு மந்திரமாக இருக்கும். இல்லைனா மோடி என்பது வித்தையாக தான் இருக்கும். அது மோடி வித்தையில் தான் போய் முடியும். என்னுடைய ஒரே குறைபாடு என்னென்னு கேட்டிங்கன்னா, தோழமையை தாண்டி சொல்லப்படுகின்ற விஷயங்கள்
அண்டை நாடுகளில் இருக்கிற சின்ன சின்ன தீவுகள் கூட உங்களை ஒரு நாடாக மதிக்காத ஒரு சூழலில், குறிப்பாக இலங்கை தமிழர்கள் பிரச்சனையில் அல்லது பங்களாதேஷ் பிரச்சனையில், பாகிஸ்தான் பிரச்சனையில், பாகிஸ்தான் நம்மளை மதிக்கிறதே இல்லை. எவ்வளோதான் மிரட்டி பார்த்தீங்கன்னாலும் மதிக்கிறதே இல்லை. ஆனால் இப்படி ஒரு பாதுகாப்பை எல்லாம் நிலைநிறுத்தி கொண்டு ஒரு சாதாரண பாமரனுக்கு எதை கொடுக்கணுமோ அதையெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கு பிற்பாடு தொழில்நுட்பம் வந்தால்தான் அந்த தொழில் வளர்ச்சியும் சரி மற்றதும் சரி ஒரு நாட்டுக்கு அது உபயோகமாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் இன்னொரு டூர் தான் அது. திரு நாராயண், அதுங்க நான் ட்விட்டரில் பண்ணேன், பட்டிடாஸ் போய் அவங்கள பட்டேல்ஸ்லாம் மோடிக்கு எதிர்ப்பு வெளிநாட்டில் காமிக்க போகிறாங்க, தயவு செஞ்சு எங்கள் பிரதமர் மாதிரி வெளிநாட்டில் நீங்கள் நம்ம நாட்டில் கழுவாதீங்க, நம்ம நாட்டில் அவருக்கு எதிர்ப்பு தெரியுங்க, வெளிநாட்டில் செய்யாதீங்க. நான் பட்டிடாஸுக்கு நான் ட்வீட் பண்ணேன். பிரதமர் அது மாதிரி செய்வார்னு எதிர்பார்க்குறோம். வெளிநாட்டில் போய் இந்தியா போகிறதே தவறில்லை, வேணும். ஆனால் வெளிநாட்டுக்கு போகிறது மட்டுமே அவர் வேலை இல்லைன்னு பிரதமர் புரிஞ்சுக்குவார்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேன்னு வந்த உடனே பீகாருக்கு போயிட்டார். அவர் எலெக்ஷன்லேயே இருக்காருங்க. நாட்டை நிர்வகிக்கிறதுக்கு அவர் பிரதமராக இல்லாமல் பிஜேபியுடைய தலைவராக இருந்தால் நான் இந்த கேள்வியெல்லாம் பேசவே மாட்டேன். அவர் இந்த நாட்டுடைய பிரதமராக இயங்க வேண்டும். இந்த நாட்டில் உள்ள ஏழைகள், எளியர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், தொழிற்சாலைகள், இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பு, இவைகளை பற்றி பேச வேண்டும். டெக்னாலஜி இஸ் அ மீன்ஸ் டு அன் எண்ட். அதுவே ஒரு முடிவு இல்லை. டெக்னாலஜி மூலமாக நாட்டை முன்னேற்றுவதும், தொடப்பத்தை மூலமே அவர் சொல்கிற மாதிரி நாட்டை சுத்தப்படுத்துவதும் வழிய தொடப்பத்தையும் டெக்னாலஜியை பற்றி பேசணும்ல. அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் மக்களுக்கு நல்லதாக இருக்க வேண்டும். இன்று வரை அது இல்லை. தன்னை விளம்பரப்படுத்தி கொள்ள இவர் சொன்ன மாதிரி பல சட்டைகளை போட்டுக்கொள்ள ஹிந்துஸ்தான் டைம்ஸில் ரொம்ப தெளிவாக போட்டாங்க. இந்த சட்டையை போட்டு பச்சோந்தியா அப்படின்ற கேள்வி கேட்குற மாதிரி இருந்தது. அது மாதிரி என் பிரதமரை யாருமே நினைக்கக்கூடாது. என்னுடைய பிரதமரை பார்த்து நான் தலை நிமிர்ந்து நிற்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். நடக்கும்னு நம்புகிறேன். திரு கனகராஜ், நீங்கள் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துடும், அது வந்தால் வளர்ச்சி, வளர்ச்சினா வேலைவாய்ப்பு என்று ஒரு பொது புத்தி கட்டமைக்கப்படுது. அசோச்சம் முதலாளிகளுடைய, இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலாளிகளுடைய மிகப்பெரிய அமைப்பு அது சொல்லியிருக்கு. சஸ்டைன்டு growth 8% ஹையஸ்ட் growth-ஆக இருந்த காலத்தில் தான், 10 வருஷம் இருந்த காலத்தில் தான் வேலைவாய்ப்பில் 5 மில்லியன் வேலைகள், 50 லட்சம் வேலைகளை நாம் இழந்திருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறது, நீங்கள் அப்படியே வரக்கூடிய இதுவரை வந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் 35% ஒன்று 50%க்கு மேலே சர்வீஸ் செக்டாரில் வந்திருக்கு. சர்வீஸ் செக்டார் ஜிடிபியில் 67% கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஆனால் வேலை வாய்ப்பில் 27%. ஆனால் 52% இருக்கக்கூடிய 18% ஜிடிபியில் கான்ட்ரிபியூட் பண்ணுற விவசாயம் தான் 58% வேலை வாய்ப்பு கொடுத்துட்ருக்கு. நீங்கள் இதுவரை வந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கூட பார்த்தீங்கன்னா மொரிஷியஸில் இருந்து தான் 35% வந்திருக்கு. அதெல்லாம் நம்ம ஊர் கருப்பு படம். அதனால தான் இவர் அந்த ஊருக்கெல்லாம் போய் வாங்கன்னு கேட்கல. அதுக்கடுத்து சிங்கப்பூர், அதுக்கடுத்து யுனைடெட் கிங்டம், அதுக்கடுத்து ஜப்பான், அதுக்கடுத்து நெதர்லாண்ட்ஸு, அதுக்கெல்லாம் அப்புறம் 6% அமெரிக்கா இருக்குது. எனவே அதை உட்கார்ந்து மாஞ்சு பேசுகிறது இருக்கு இல்லையா, இது ஒரு கட்டி அமைக்கப்படுகிற ஒரு மாய பிம்பமே தவிர உண்மை கிடையாது. ஒன்று எஃப்டிஐ இங்கே வரப்போகிறதில்ல, வந்தாலும் அது மேனுஃபேக்சரிங்கில் வரப்போகிறதில்ல, அப்படியே வந்தாலும் அது இங்கே சஸ்டைண்டாக இருக்க போகிறதில்ல, வேலைவாய்ப்பை உருவாக்கவில்லை என்பது கடந்த கால அனுபவம். எனவே நம்மூர் விவசாயத்தையும் உள்ளூர் தொழிலையும் வலுப்படுத்துவதற்கான ஏற்பாடை மோடி அவர்கள் செய்ய வேண்டுமே தவிர இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிஆர் ஒர்க்கை பண்ணிகிட்டு இருக்காரு. அது எந்தவித பயனும் இல்லாது என்பது தான் என்னுடைய அபிப்பிராயம். திரு ராமசுப்ரமணியன் சார், டெஃபினட்டாக பிஆர் ஒர்க்கிங் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நம்முடைய நாட்டை பற்றி ரொம்ப படுமோசமாக மற்ற நாடுகள் நினைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி வேலை செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம். ரெண்டாவதாக 1953 நம்ம நாராயணனுக்கு நன்றாக தெரியும். அந்த வருஷத்தில் நமக்கு தான் யுனைடெட் நேஷன்ஸினுடைய செக்யூரிட்டி கவுன்சில் மெம்பர்ஷிப்பை கொடுத்தாங்க. ஆனால் அதை தாராவாது சீனாவுக்கு எடுத்து தள்ளி விட்டதுங்கிறது திரு நேருபரான் அவர்கள். ஆனால் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அந்த செக்யூரிட்டி கவுன்சில் நம்ம மெம்பர் ஆக முடியல. அதற்கான முயற்சியும் நடந்து கொண்டிருக்கு தொடர்ச்சியாக. இப்போ போன போது அதை பற்றியும் பேச்சு நடந்து இந்த G4 என்கின்ற அந்த மீட்டிங் நடந்து அதில் நமக்கு செக்யூரிட்டி கவுன்சில் அதனால் இருக்குது. ஆகவே இன்னும் எல்லாமே ஒன்றுமே வரலங்கிறதெல்லாம் 42 பெரிய பெரிய கம்பெனிகள் முதலாளிகள்லாம் இங்கே பேசி கொண்டிருக்கின்றனர். அதோடு இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு டெஸ்லா அப்படிங்கிறது ஒரு ரெனியூபிள் எனர்ஜியை பற்றி பேசுகிற, அது யாரும் பேசலை. எவ்வளோ வரப்போகிறது. ஆகவே ரெனியூபிள் எனர்ஜி மிகப்பெரிய அளவிற்கு 175 கிகாவாட் அளவிற்கு இங்கே இந்தியாவிற்கு இருக்க போகின்றது. அதற்கெல்லாம் வேலை நடந்து கொண்டிருக்கின்றது. அப்புறம் டெஸ்லா என்கின்ற கம்பெனியோட பேசி, அதாவது சாதாரண இப்போ எலக்ட்ரிசிட்டி உடனே அதை யூஸ் பண்ணி ஆகணும், இருந்தாலும் அதையும் நம்ம வாங்கி கொண்டு அதை பிறகு செலவு செய்யலாம் என்கின்ற ஒரு டெக்னாலஜி இருக்கின்றது. அவர்கள் வருகின்றேன் என்று சொல்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு எல்லா நாடுகளையும், ஃபிஜிக்கு போகாதவர் இதுவரைக்கும் யாரும் போனதில்லை.
அது மாதிரி மங்கோலியா பற்றி பேசுனீங்க, அங்கே யாரும் போனதில்லை. அப்படிப்பட்ட நாடுகளுக்கெல்லாம் சென்று கொண்டிருக்கின்றார். நல்லுறவும் வேண்டும், அதே மாதிரி டெக்னாலஜியும் வேணும், பணமும் வேணும், எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கின்றார். முன்னாடி ராஜீவ்காந்தி இருந்தபோது இதே இப்போ குறைபாடு இருந்து, அப்போல்லாம் டிவி கிடையாது. அப்போ என்ன பேச்சுன்னா இதே ராஜீவ்காந்தியை பற்றி எங்கேயாவது அவருக்கு பாவம், அவருக்கு இங்கே வேலை இல்லை, இங்கே அவரை பற்றி பிரச்சனைகள்லாம் வந்து கொண்டு போஃபர்ஸ் பிரச்சனை வந்துட்டு எங்கேயா போய் ஒளிஞ்சுப்பார். இந்த மாதிரி ஒளியறதுக்கு ஒரு இடம் இருக்குன்னா சான் பிரான்சிஸ்கோன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவர் வந்து கம்பீரமாக சிலிக்கான் வேலியில் போய் எல்லாரோடையும் பேசி அங்கிருந்து வரக்கூடிய இருக்கிறவர்களுக்கெல்லாம் நான் வெஞ்சர் கேபிட்டல் தரேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கின்றார். ஏன் சார் அவருடைய சமீர் பாட்டியா வந்து ஒரே செகண்ட் சமீர் பாட்டியா என்கின்ற ஒரு பிரமாதமான அறிவாளி, அவருக்கு பைசா இங்க தரமாட்டேன்ட்டாங்க காங்கிரஸ்காரங்கள. ஏன்னா அங்க இப்ப வெஞ்சர் கேபிட்டல் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அங்க சிலிகான் வேலியில போய் தான் அவரால் அந்த ஹாட்மெயில எஸ்டாப்ளிஷ் பண்ண முடிஞ்சது. ஆகவே அப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் இன்னைக்கு வருகின்றது என்றால் இவரே இன்னைக்கு வெஞ்சர் கேபிட்டல் மிகப்பெரிய அளவுக்கு நானே தரேங்கிறார். அதோடு இல்லாமல் அங்கே இருக்கிறவர்களும் வருகின்றேன் என்கிறார்கள். ஆகவே இவருடைய வெளிநாட்டு பயணங்கள் எல்லாம் மிக மிக வெற்றிகரமான பயணங்கள். அதனால மிகப்பெரிய ஒன்றுமே இல்லாமல் இன்னும் 2 வருஷம் கழிச்சு இவங்களாம் வாய் அடைச்சு போய் விடுவார்கள் என்பது நிச்சயம். நிறைவு பதில் இருக்கிறோம். மோடியின் பயணங்களும் விமர்சனம் என்ற தலைப்பில் விரிவாக விவாதித்தோம். வெளிநாடுகளான நல்லுறவு, முதலீடு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் என்ற ஒரு பாடலுக்கு ஏற்ப உள்நாட்டு தொழில்களை பெருக்குவதும் விவசாயத்திற்கு முன்னுரிமை கொடுப்பதற்குண்டான கவனத்தை இந்த அரசு செலுத்த வேண்டும் என்பதை எமது விருப்பம். அரங்கத்திற்கு கொண்டு தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் திண்ணையில் இன்னொரு தலைப்போடு சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.